48,000 முனிவர்கள் ஒன்றா உட்காந்து யாகம் வளர்த்த ஊரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதுதாங்க இந்த ஊர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற பெருஞ்சேரின்ற சின்ன அழகான ஊர். காவிரி ஆற்றோட தென்கரையிலையும் வீரசோழ நாட்டோட வடகரையிலையும் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த ஊர். புராணங்களில் இந்த ஊர் ஒரு தேவதாரு மரங்கள் நிறைஞ்ச ஒரு பெரிய அழகிய சோலைவனமாக இருந்திருக்கு. வியாழன் தன்னோட தோஷ நிவர்த்திக்காகவும் கிரகங்களுக்கெல்லாம் குருவாகணுங்கிறதுக்காகவும் இங்கே ஒரு லிங்கம் அமைச்சு வழிபடுறாங்க. இந்த கோயிலோட மூலவர் பேர் வாகீஸ்வரர். இந்த கோயிலோட தலபுராணத்தை கோயிலோட மேல் சுவர்களில் ஓவியமாக அவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க. அது என்னன்னா, புராண காலத்தில் நைமீச வனம்ன்ற ஒரு இடத்துல 48,000 முனிவர்கள் உட்காந்து அவங்களோட மனைவிமார்களோட அஞ்ஞான வாசத்தில் இருந்து வராங்க. அப்போ அவங்களுக்கு நம்மளால் எல்லாம் முடியும்ன்ற கர்வம் வந்து சிவபெருமானை எதிர்த்து யாகம் ஒன்று வளர்த்துறாங்க. அப்போ சிவபெருமான் பிச்சாதனராகவும் மகாவிஷ்ணு மோகினி அவதாரத்துலேயும் அங்கே வந்து அவங்கள திசை திருப்ப பார்க்குறாங்க. தெரிஞ்சுக்கிட்ட அந்த முனிவர்கள் யாகத்திலேருந்து ஒரு பாம்பு, ஒரு யானை, ஒரு முயலையும் அனுப்பி சிவபெருமானை தாக்க சொல்கிறாங்க. சிவபெருமான் வீர தாண்டவம் நடத்தி அவங்களெல்லாம் ஜெயிச்சிடுறாங்க. பிச்சாதனாரும் மோகினியும் ஒன்று சேர்ந்த அந்த சமயத்தில் தான் மகாசாஸ்தான்னு சொல்லப்படுற ஐயனார் தோன்றுனதா புராணங்கள் சொல்கிறாங்க. அப்புறம் 48,000 முனிவர்களும் மனம் திருந்தி சிவபெருமான்கிட்ட சரணடைகிறாங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா மயிலாடுதுறை புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டைமிங்க்கு பஸ் இருக்கும், நீங்கள் கேட்டுட்டு போகலாம். 2 வீலர்லையோ கார்லையோ போகணும்னு நினச்சிங்கன்னா மயிலாடுதுறை டு திருவாரூர் ரோட்டில் வழியில் கட் பண்ணுறதா இந்த ஊர். கூகுள் மேப்பில் பார்த்துக்கோங்க. இந்த கோயிலில் இப்போ ரீசெண்டாக தான் கும்பாபிஷேகம் நடந்ததுனால ரொம்ப வருஷமாக நடக்காமல் வச்சுருந்த மாசி மகம் திருவிழா இந்த வருஷம் நடக்கிறதா சொன்னாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எந்த கோயிலில் மாசி மகத்தில் திருவிழா நடக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு சிவன் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. இதே மாதிரி தெரியாத பல கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு அழகான கோயிலோட பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.